ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிர்தல் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்ல போகிறேன். பொதுவாகவே முடி உதிர்வு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் அப்படின்னு 2 பேர்த்துக்குமே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வேலைன்னு ஓடிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, பண தேவை நமக்கு அதிகமாகிடுச்சிங்க. அதனாலேயே நம்ம உடம்பையும் சரி மற்ற பாகங்களையும் சரியாக கவனிக்கிறது இல்லை. டைமுக்கு சாப்பிட்றதோ, சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, இப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லிகிட்டே போகலாங்க. இதனால் உடம்பு பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உடம்பு நிறைய மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு முக்கியமாக பார்த்துக்கணும். உடம்பு நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும், ஆரோக்கியமாகவும் இருக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான உணவு முறைகள் இல்லாத காரணத்தினால முடி உதிர்வு பிரச்சனை, ஹார்ட் அட்டாக்கு, ப்ரெஷரு, சுகரு, வெயிட் கெயின் ஆகிறது, பெல்லி ஃபேட்டு, இப்படி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்பை பார்த்துக்கணும். நல்ல சத்தான உணவு சாப்பிட்ணும். இதனால் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்காதுங்க. என்ன சொல்ல வரேங்கிறத இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, முடி உதிர்தல் என்பது இன்றைய தலைமுறையினருக்கு இருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இந்த முடி உதிர்தல் பிரச்சனை ஒரு நாளைக்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, அதிகமாக இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டியது இருக்குது. நம்ம உடம்பையும் சரி பாதுகாக்க வேண்டி இருக்குங்க. ஒரு நாளைக்கு 100 முடிகள் வரை உதிர்வது என்பது இயற்கையானது தாங்க. ஆனால் அதிகப்படியான முடி உதிர்தல் கவலைக்குரியதாக இருக்கும். அலோபீசியா, லூபஸ், தைராய்டு பிரச்சனைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடி உதிர்தலுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க. எனவே முதலில் முடி உதிர்தலை கட்டுப்படுத்த அதற்கான சரியான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். மயிர்கால்கள் பார்த்திங்கன்னா பலவீனம் அடையும் போது முடி உதிர்தல் பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாகுது. இந்த மயிர்கால்களை வலுவாக வைக்க கரோட்டின் போன்ற போஷாக்குகள் அவசியமாக இருக்குங்க. இந்த முடி உதிர்தலை போக்க நிறைய இயற்கை முறையை பின்பற்றி வந்தோம்னா முடி உதிர்வதை தடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புரோட்டீன் சத்தான உணவு சாப்பிட்டோம்னாவே முடி உதிர்வதை தடுக்கலாம். சுத்தமான தேங்காய் எண்ணெயை சூடாக்கி முடியின் வேர்களில் படும்படி மசாஜ் செய்ய வேண்டும். பிறகு 1 மணி நேரம் கழித்து கழுவ வேண்டும். அதே மாதிரி தேங்காய் பால் எடுத்து கூந்தலில் அப்ளை செய்து வரலாங்க. இரவு முழுவதும் அப்படியே இருந்து காலையில் கழுவுனா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்காயில் காணப்படும் சத்துக்கள் முடி உதிர்தலை கட்டுப்படுத்தும் பண்புகளை கொண்டு உள்ளதுங்க. இதில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய கொழுப்புகள், தாதுக்கள் மற்றும் புரதங்கள் நிறைய உள்ளதால் முடி உதிர்வை குறைக்கிறது. இதில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்து உள்ளதுங்க. எனவே முடி உதிர்தலை தடுக்க தேங்காய் எண்ணெய் அல்லது தேங்காய் பாலை பயன்படுத்தி வந்தோம்னா ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு வெங்காயத்தை நறுக்கி அரைத்து அதன் சாற்றை மற்றும் பிழிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது சாற்றை உச்சந்தலையில் தடவி 15 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள். வெங்காயச்சாறு கூந்தலுக்கு முழுமைக்கும் பரவட்டும். பிறகு லேசாக ஷாம்பு போட்டு கூந்தலை அலசி வாருங்கள். வாரம் 2 முறை பயன்படுத்தி வரும்போது நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து முடி வளர்ச்சிக்கு உதவுதுங்க. இதன் சாற்றை உச்சந்தலையில் பயன்படுத்தினால் முடி உதிர்வை கட்டுப்படுத்துதுங்க. முடி உதிர்தலுக்கு பூண்டு எப்படி ஒரு முக்கிய உணவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பூண்டு உரித்து பற்களை நசுக்கி கொள்ளுங்கள். பிறகு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து லேசாக சூடாக்கி கொள்ளுங்கள். பிறகு இறக்கி ஆற வைத்து உச்சந்தலையில் மசாஜ் செய்து வாருங்கள். 30 நிமிடம் கழித்து கூந்தலை அலசி விடுங்கள். இதை வாரத்திற்கு 2 முறை செய்து வரலாம். பூண்டில் உள்ள சல்ஃபர் முடி வளர்ச்சியை தூண்டுகிறது. பாரம்பரிய முடி பராமரிப்பில் இதை பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க. முடி உதிர்வு பிரச்சனைக்கு மருதாணி இலை என்னென்ன பங்கெல்லாம் வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
மருதாணி இலையை தயிருடன் சேர்த்து தலையில் அப்ளை செஞ்சுட்டு வந்தோம்னா 1 மணி நேரம் கூந்தலை சுத்தம் செய்து விட வேண்டும். அப்படி பண்ணிகிட்டே வந்தோம்னா கூந்தலுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க. இந்த மருதாணி ஹேர் பேக் முடிக்கு நல்ல நிறத்தை கொடுப்பதோடு கண்டிஷனராகவும் பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. மருதாணி உங்கள் தலைமுடியை வேரிற்கு வலுவுபடுத்த பண்புகளை கொண்டு உள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூவோட பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி முடியை வளர்க்கிறது, முன்கூட்டியே நரையையும் தடுக்கக்கூடிய வலிமை அதற்கு இருக்கு. பொடுகுக்கு சிகிச்சையும் அளிக்கப்படுது மற்றும் முடி உதிர்வையும் கட்டுப்படுத்த இது ஒரு பெரிய இயற்கை காரணியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நெல்லிக்காய் எப்படி பயன்படுத்தினா முடி உதிர்வை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் சாறு அல்லது பொடியுடன் லெமன் ஜூஸ் நீர்த்தது சேர்த்து பேஸ்ட் ஆக்கி கொள்ளுங்க. அதை தலையில் தடவி உலர வைக்கணுங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான நீரில் கழுவிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் முடி உதிர்தலை கட்டுப்படுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப நிலையிலேருந்து முடி உதிர்வை தடுக்கலாம். முட்டையில் இந்த முடி உதிர்வு பிரச்சனைக்கான ஒரு நல்ல தீர்வு இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையின் வெள்ளை கருவை எடுத்து ஆலிவ் எண்ணெயுடன் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். பிறகு அதை முட்டையின் உச்சந்தலையில் தேய்த்து மசாஜ் செய்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை வைத்திருக்கணும். பின்னர் குளிர்ந்த நீர் மற்றும் லேசான ஷாம்பு போட்டு அலசினாவே போதும். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முட்டையில் உள்ள சல்ஃபர், பாஸ்பரஸ், செலினியம், அயோடின், துத்தநாகம் மற்றும் புரதத்தின் வளமான பொருட்கள் முடி உதிர்வலை தடுக்குதுங்க. முடி வளர்ச்சியையும் ஊக்குவிக்க இது உதவி புரியுதுங்க. முடி கொட்டாமல் இருக்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்துள்ள பேரீச்சை போன்ற பழங்கள், மீன்கள், கீரைகள் முடி நன்கு வளர உதவுவதோடும் முடி உதிர்வையை தடுக்கவும் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. அதேபோல் பால், முட்டை, பயிறு உள்பட்ட புரதம் மிகுந்த உணவுகள் மிக மிக முக்கியமாக ஒன்றாக இருக்குது. விட்டமின் நிறைந்த உணவுகள் முடிக்கு நல்ல நன்மை தருவதோடு வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தான் முடிக்கு கருநிறத்தையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வேப்ப இலையை கூட முடி உதிர்தலுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்ப இலையை தலையில் தேய்ப்பதால் இரத்த ஓட்டம் அதிகரித்து முடி வலுவடைந்து முடி உதிர்வை தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சில வேப்ப இலைகளை எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைக்கவும், இந்த நீரை கொண்டு தலைமுடியை கழுவி 5 முதல் 10 நிமிடங்கள் வரை உங்கள் தலையை நன்றாக மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, மாதங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வருங்க. அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் ஃபோலிக் அமிலம் மற்றும் புரதம், வைட்டமின் ஏ, சி மற்றும் கே உள்ளதால் முடியை பலப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் முடி உதிர்வையும் தடுக்கிறது. சில வெந்தய விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து விடுங்கள். நன்றாக பிழிந்து பின் தலையில் சுற்றி கொள்ளவும். 1/2 மணி நேரம் கழித்து கழுவுனீங்கன்னா ஒரு மாதத்திற்கு வாரம் 2 முறை இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் இருக்குங்க. கருவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதம் மற்றும் பீட்டா கரோட்டின் உள்ளது. இவை அனைத்தும் முடியை வலுவுபடுத்தி முடி உதிர்வை குறைக்குதுங்க. சில கருவேப்பிலைகளை எடுத்து அவற்றை ஏதேனும் ஹேர் ஆயிலுடன் கலந்து சிறிது நேரம் சூடாக்கவுடன் குளிர்ந்ததும் உங்கள் தலைமுடி மற்றும் தலையை மசாஜ் செஞ்சுக்கோங்க. 2 வாரங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் டீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இந்த முடி உதிர்தல் பிரச்சனைக்கு இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் இந்த க்ரீன் டீ குடிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா க்ரீன் டீயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முடி வளர்ச்சிக்கு ஒரு நல்ல உதவி புரியுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருதாணி இலையுடன் கடுகு எண்ணெயை கொதிக்க வைத்து அந்த எண்ணெயை உச்சந்தலையில் மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தேன் மற்றும் ஆலிவ் எண்ணெயை முடி உதிர்தலுக்கு ஒரு ஆரோக்கியமாக வழிமுறையாக இருக்குங்க. குறிப்பாக ஆலுவேராவும் பயன்படுத்திட்டு வராங்க. முடி உதிர்வுக்கு ஒரு நல்ல ஒரு வைத்திய முறையாக சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வீட்டு வைத்தியங்களில் கற்றாழையும் உள்ளதுங்க. இது கூந்தலையும் ஆற்றலுக்கும் முடியை சீரமைக்கவும் மயிர்கால்களை அவிழ்க்கவும் பொடுகு தொல்லைகளை குறைக்கவும் இது உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கற்றாழையுடன் ஹேர் கண்டிஷனர் மற்றும் ஷாம்புவை பயன்படுத்தியும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பயன்படுத்திட்டு வரலாம். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்தல் பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிட்டு வருங்க. நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய மற்றும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களிலிருந்தே நம்ம முடி உதிர்வரை தடுக்கலாங்க. நல்ல முறையான சாப்பாடு, தூக்கம், இயற்கை முறையில் வைத்தியம் இந்த மாதிரி நிறையா செஞ்சுட்டு வந்தோம்னாவே டேண்ட்ரஃபாக குறைஞ்சி முடி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த பதிவுகளில் நான் உங்ககிட்ட நிறைய
ஆரோக்கியமான வழிமுறைகள் மூலம் முடி உதிர்வு பிரச்சனையை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சாப்பிட்டா முடி உதிர்வு பிரச்சனையை தடுக்கலாம், என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணால் முடி உதிர்வை தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்ககிட்ட நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.